கஷ்டப்பட்டு ஸோ எப்படியோ படித்து கிடிச்சு பார்த்தீங்கன்னா 10th ஒரு வழியாக முடித்தேன். அதுக்கப்புறம் என்ன, ஸோ 11th தானே. 11th பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி குரூப் தான் எனக்கு வந்து கிடைச்சது. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி குரூப்புனாலே என்னது, சோசியல் சயின்ஸ் அது இல்லையா, அந்த குரூப்பு தான் எனக்கு கிடைச்சிது. சமூக அறிவியல் தமிழ் அந்த குரூப்பு தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் சீரியஸாக சொல்ல போனால் எனக்கு இந்த 10th 11th 12th பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப ஜாலியாகவும் போச்சு எனக்கு. ஏன்னா எல்லா சாருங்களும் சரி, டீச்சர்ஸும் சரி, ரொம்ப அன்பானவங்க டீச்சர், ரொம்ப அன்பானவங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரேயருக்கு முன்பு இருந்ததும் ப்ரேயருக்கு அப்புறம் இருந்ததும் இதுதான் வித்தியாசமே இருக்குது. அதில் என் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா 11th சாரையும் மறக்கவே முடியாது. 11th 12th ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே சார். அவங்கள வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சாரும் சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்டயும் மேக்ஸிமம் நான் பேச மாட்டேன். நான் வந்து ரொம்ப தனிமையில் தான் இருப்பேன். ஏன்னா நான் 2011 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தனிமையில் தான் ஆகிட்டேன். ஸோ நான் ஸ்கூலுக்கு போனாலும் யார்கிட்டையும் பேச மாட்டேன், வீட்டில் இருந்தாலும் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஃப்ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 ஃப்ரெண்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கேரக்டர் நான். அப்போ வந்து எங்கள் காமர்ஸ் சார், ஸோ அவங்க என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய கேரக்டரும் சரி எல்லாமே மாற்றினாரு. என்கிட்ட அதிகமாக பேசுவார் அந்த சார். வந்து ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. தங்கச்சி பாரு எவ்வளோ இதுவாக இருக்கா, நீ வந்து ரொம்ப இதுவாக இருக்காத, நீ ஜாலியாக இரு, எதுக்கும் பயப்படாத. எல்லாருமே சரிங்க, அந்த சார் இந்த சாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப இதுன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் சார், ஹிஸ்ட்ரி சார். ஸோ ரொம்பவே எனக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க இவங்க 2 பேர். ஏன்னா என் காமர்ஸ் சாரெல்லாம் சரி ரொம்ப இது, அதேமாதிரி ஹிஸ்ட்ரி சாரும் சரி ரொம்ப சூப்பர். ஏன்னா எனக்கு என்ன வேணாலும் சரி சீரியஸாகவே அந்த சாரு வந்து எல்லாமே ஒரு பென்னுலேருந்து சரி நோட்லேருந்து முதல் கொண்டு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க எழுதுறதுக்கும் சரி. அதே சமயத்தில் படிக்கிற எனக்கு நீ ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு அவங்க யாருமே சொன்னதே கிடையாது. 12th சாரும் சரி யாருமே என்கிட்ட சொன்னது கிடையாது. அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, நீ எப்படினாலும் பாஸ் தான் ஆவேன், உன்னால் முடியும், நீ வந்து படி, உன்னால் என்ன முடியுதோ அது எழுதி வை, மற்றபடி ஓவரெல்லாம் எதுவுமே எழுதிக்க வேணாம், உன்னால் என்ன முடியுமோ அது எழுதி வை, உன்னால் என்ன முடியுமோ அதை எழுதி வை, அது எழுதினாலே போதும், நீ பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரெண்டும் சரி ரஞ்சிதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே போயிருந்துச்சுங்க. 10th இல்லை 11th 12th சரி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து எல்லாமே நல்லா தான் எழுதினேன். ஆனால் காமர்ஸ் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்குள்ள பயம் வந்துருச்சு. ஏன்னா காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் எல்லாமே எழுதிட்டேன். ஆனால் கிளாஸ் ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 11 மணிக்கு அழ ஆரம்பிச்சுவேன். எங்கள் காமர்ஸ் ஒரு வீட்டுக்கு வந்துட்டு என்னை சமாதானப்படுத்த வரைக்குமே அழுந்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா நான் ஃபெயில் ஆகிடுவோன்னு நினச்சி செம்மையாக அழுந்துட்டு இருந்தேன், ரொம்பவே அழுந்தேன். ஆனால் எங்கள் காமர்ஸ் சார் உண்மையே நான் சொல்கிறேன் பாருங்கள், அதேமாரி சார் வந்து ஸோ யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. காமர்ஸ் ஆகட்டும் சரி, அந்த சாரெல்லாம் ரொம்ப தங்கமான ஒரு சார், என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சார். அவங்க ஹிஸ்ட்ரி சார், அப்புறம் சீலா மிஸ், 11th எல்லாமே சூப்பர், 11th 12th சார். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக வீட்டுக்கு வந்தாங்க 2:30 3 அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸாம் ஹால். ஸோ அதை முடிச்சுட்டு எனக்காக வந்து இங்கே வா, நீ எதுக்கு அழுகுற, உன்னோட இது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எனக்கு காமிச்சு. ஸோ நீ எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், நீ எதுக்கு, நீ எப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆக மாட்டேன், நீ பாஸ் ஆகிற வரைக்கும் நீ எழுதியிருக்க, அதை குறித்து நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எங்கள் சார் எல்லாருமே சரி, ரொம்ப தங்கமான சார். அதேமாரி சார் இருந்தால் போதுங்க, படிக்காத பசங்க கூட நல்லா ஆர்வம் எடுத்து நல்லா படிப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, உன்னால் முடியும், நீ பாஸ் ஆகும் அப்படி தான் சொல்லுவாங்க. சரி 11th 12th வந்து நான் பாஸ் ஆனா இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.